பொருளின் இயல்பால் உலகினர் கணித்து மதிக்கும்படியாக அணிந்திருந்த அணிகலன்கள் அறுபட்டு வீழ்ந்ததால் இருள் வடிவாய் தோன்றிய சூரபத்மன் தனது போர்த்திறனை எண்ணி வியந்து திகைத்து நின்றதைக் கண்டு அருளின் மேன்மையால் இவற்றை பேசலானான் கந்தவேல் என்பதையும் கச்சியப்பர் பொருளின் நீர்மையால் புனைகலன் மாற்றலில் புவிமேல் இருளின் நீர்மையாய்த் தோன்றினோன் அற்பதமெய்தி மருளின் நீர்மையால் நின்றது நோக்கியே வள்ளல் அருளின் நீர்மையால் இணைய மாற்றங்கள் அறைவான் என்று கூறுகிறார். முருகன் சூரனிடம், இங்கு நின்பால் சூழ்ந்து நின்ற லக்கம் வெள்ளம் எண்ணிக்கையுள்ள பெரும் சேனையும் உனது வில்லாற்றலும் உன்னால் செலுத்தப்பட்ட தெய்வ படைக்கலன்களும் ஆற்றல் இழந்து அழிந்து போனதைக் கண்டு நீ வறியவனாக நிற்கிறாய் என்று கூறினான். இவ்வாறு முருகன் கூறும் இந்த வாக்கை ஈண்டு நின் புடை ஈண்டிய இலக்கம் வெள்ளத்து நீண்ட தானையும் நின் சிலை வன்மையும் நின்னால் தூண்டல் உற்றிடு தெய்வத படைகளும் தொலைந்து மாண்டு போய் அது கண்டனை வறியனாய் நின்றாய் என்று கச்சியப்பர் இக்காட்சியையும் அழகுறக் கூறுகிறார்.